அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு தேவையான தடைகள், ஒருவேளை இந்த நடவடிக்கைகள் வந்து எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிற காலகட்டங்கள், அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் தேதி உள்ள வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு வந்து விசாரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அடுத்த பிரச்சாரத்துக்கு தடை விதித்திருப்பார்கள், துண்டு பிரச்சாரங்கள் கொடுக்கறதுக்கு தடை விதித்திருப்பார்கள். ஆனா இப்போ அது கைமீறி போயிடுச்சு. இவங்க வந்து தேர்தல் முடிவுகளும் வந்து இவங்க வந்து ஜெயிச்சு இவங்க வந்து முதலமைச்சராகவும் ஆயிட்டாங்க. சரி, அடுத்து தேர்தல் விதிமுறை மீறல் நடவடிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எச்சரிக்கையும் நோட்டீஸும் பிரச்சார தடைகள் மற்றும் விளக்கம் கேட்டு இவங்க எல்லாமே தேர்தல் ஆணையம் அவங்க மேல எடுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, காவல்துறையை நேரடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம். அவங்களேவும் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகள் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்டது உறுதியானால் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம், அவர்கள் மீது விசாரணை நடத்தலாம் மற்றும் அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிராக பாதிக்கும் முயற்சி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் மீன்ஸ் வாக்காளர்களை தவறாக பாதிக்கும் முயற்சி அப்படின்னு அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட முடியும். அப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள் கீழ் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டால் அவங்க வந்து ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறுவர்களுக்கு தேவையான நியாயம் கொடுக்குற மாதிரி ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைல்டு ப்ரொடெக்ஷன் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்கு கீழேயுமேவும் விஜய் அவர்கள் மீது வழக்கு வைக்கணும் போட்டிருக்காங்க. அதை காரணமாக வச்சு கூட அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வரலாம்.